அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தியான வீராசனா. அதோட எப்படி பண்ணுறதும் அதோட பலன்களுமே வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சுக்காசனால உட்காந்துருக்கோம். காலை வந்து கொஞ்சம் நீட்டிட்டு தளர்த்திக்கலாம். இப்போ ஒவ்வொரு காலாக வந்து நம்ம மடக்க போகிறோம். ஒரு காலை மடக்கி இடது காலை இந்த வலது காலை கீழே கொண்டு வந்து இப்படி மடக்கி வச்சுக்கலாம். இந்த முட்டி பகுதி வந்து நேர் நோக்கி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வலது காலை இந்த இடது முட்டிக்கு மேலே கொண்டு வந்து இப்படி வைக்கணும். அதாவது நம்ம காலை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்குவீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் இப்படி ஒடுக்கி இப்படி கொண்டு வரணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்கார்ந்தோம்னா இந்த ரெண்டு முட்டியுமே நேர் பகுதியில் இப்படி வந்துடும். இப்படி வந்துடும். ரெண்டு கால் பாதமும் வந்து இப்படி வந்துடும். நல்லா கரெக்டாக இருக்கா வச்சு பார்த்துக்கலாம். நம்ம கைகள் வந்து வச்சுமே வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அழகாக வந்துடும். நம்ம முதுகு தண்டு நம்ம நேராக வச்சுட்டு ரெண்டு கைகளுமே வந்து இப்படி மேலே வைக்க போகிறோம். அதாவது தியான வீராசனா. இந்த ஆசனம் வந்து நம்ம தியானம் பண்ணும் போது கூட வந்து இந்த ஆசனங்களை வந்து பண்ணலாம். ஒரு கையை இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கை இப்படி வைக்கலாம். எந்த கை வேணாலும் நம்ம கீழே வச்சுக்கலாம். அதாவது இடது கை மேலே வச்சுட்டு வலது கையும் வைக்கலாம், வலது கை கீழே வச்சுட்டு இடது கையும் வைக்கலாம். இப்படி வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு நேராக பார்த்துட்டு அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காரலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். சில பேருக்கு இந்த மாதிரி வந்து நேராக வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோதான் வருது, கால் ரொம்ப உள்ளே கொண்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் இப்படி தள்ளி தான் வருதுன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்படி முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலெல்லாம் வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கால் நல்லாவே இப்படி வந்து உள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டே வந்தோன்னே வந்து நம்ம உள்ளே வரலையேன்னு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ அப்படியே வந்து நம்ம காலை மாற்றிட்டு வந்து நம்ம உட்கார போகிறோம். ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி ஆசனம் மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணும் போதும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ காலை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. இப்போ மேலே இந்த கால் கீழே, கீழே இந்த கால் மேலே, வலது கால் அப்படியே மடித்து கீழே இப்படி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இடது காலை வந்து இப்படி மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலை தள்ளியே நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம உட்காரக்கூடிய அந்த பொசிஷனையும் நம்ம மாற்றிட்டு வந்தோம்னா கரெக்டாக வந்துடும். கைகள் வச்சுமே வந்து இந்த காலை கொண்டு வந்துடும். அந்த காலத்தில் பார்த்தோம்னா நம்மளோட தாத்தாங்களாம் பார்த்தோம்னா இப்படி தான் வந்து உட்காருவாங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு பேசுகிறதே வந்து நார்மலாக உட்காந்து பேசுறதே வந்து இப்போ எப்படி சப்பளங்கால்லாம் போட்டுட்டு உட்காடுறோமோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொசிஷன்லேருந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருமே அந்த மாதிரி உட்காரதும் இல்லை, பண்ணுறவும் முடியறதில்லை. ஸோ வந்து இந்த மாதிரி ஆசனங்கள் மூலியமாக வந்து நம்ம எல்லாமே கொண்டு வரோம். வேறு ஒன்றும் இல்லை. கைகள் அதே மாதிரி இப்படி மேலே வச்சிடறோம். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இல்லை சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த தியான வீராசனா பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தொடை பகுதிகளுக்கும் சரி, நம்ம இந்த கால் பகுதிக்கு, நம்மளோட இந்த ஆங்கிள், அந்த கொலுசு போகிற இடம் வந்து ஆங்கிள் இல்லை எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே உங்களுக்கு தளர்வை கொடுத்துரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பெல்விக் மசில்னு சொல்லுவாங்க, இந்த இடுப்பு பகுதிக்கு கிட்ட கீழே இருக்கிறது, இந்த பெல்விக் மசிலுக்குமே வந்து உங்களுக்கு நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி அப்படி விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு தளர்வு கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படியும் நம்ம பத்மாசனால உட்காந்தாலோ இல்லை வந்து வஜ்ராசனால உட்காரும் போதோ பார்த்தோம்னா நமக்கு வந்து டைஜஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரியே தான் வந்து இந்த தியான வீராசனாலுமே வந்து டைஜஷன் வந்து நல்லாவே நடக்கும். இதனால வந்து மலச்சிக்கல் வரதை வந்து நம்ம தடுக்கலாம். இப்போ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, எனக்கு வந்து நிறைய இந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்காத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே போதும். நீங்கள் நார்மலாக இப்படி உட்காந்துட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து கரெக்டாகிடும். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கறதில்ல. அதாவது நம்ம நிறைய சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால தான் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து சரியாகவே நடக்க மாட்டேங்குது. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி சில ஆசனங்களும் சரி, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சால் மட்டுமே தான் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாகவே இருக்கும். சரி, இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.